Hello all, welcome back to Sharanya's Healthy Recipes. இன்னைக்கு வீட்லயே ஆர்கானிக்கா எப்படி ரோஸ் சிரப் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் சிரப்புக்கு நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கூட இது வீட்லயே பண்ணுறதுனால கண்டிப்பாக அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி. அதுக்கு நமக்கு தேவையானது பன்னீர் ரோஸஸ். பன்னீர் ரோஸில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஒயிட் வெரைட்டி, ஒன்று டார்க் வெரைட்டி. நான் டார்க் வெரைட்டி தான் எனக்கு கிடச்சிது, நான் அதை எடுத்திருக்கேன். 2 வெரைட்டிஸுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு சின்ன பீஸ் இருந்தால் போதும். அப்புறம் அந்த பூ நான் 250 grams ஆஃப் அந்த ரோஜா பூ வாங்கினேன். அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு 5 minutesல ஈஸியாக இந்த சிரப் செஞ்சிடலாம். இதை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு அதை டேஸ்ட் பண்ணிட்டா வெளியில் கடையில் இனிமேல் அந்த அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு இருக்கிற ரோஸ் சிரப்பை நீங்கள் ஆட் பண்ணவே மாட்டீங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு 5 minutes மூடி போட்டு பாயில் பண்ணுங்கள். ஜஸ்ட் 5 minutes போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ரோஸஸோட பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 2 minutes ஆறின உடனே இதை நம்ம ஒரு வடிகட்டியில் அந்த லிக்விடை மட்டும் ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ண தண்ணியோட ரோஸ் பெட்டல்ஸில் இருக்க தண்ணியும் சேர்த்து நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே சிரப் கிடைக்கும். இது நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் எதுக்கு சேர்க்குறோன்னா கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதுக்காக அந்த கலர் அப்போ தான் அப்பீலிங்காக இருக்கும். இது ஒரு நேச்சுரல் கலர்னே சொல்லலாம் சிரப்புக்கு. இப்போ இந்த சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகரை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 glass தண்ணி போதும், அதை விட்டுட்டு பாகு காய்ச்சணும். ஒரு 2 minutes பாகு காய்ச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா குலாப் ஜாமுன்கெல்லாம் ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா, ஸ்வீட்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும். அந்த டைமில் அதில் இப்போது அந்த சிரப்பை ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சிரப்பை நம்ம சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes கலக்கிக்கிட்டே இருக்கணும். 5 minutesல நல்லா கொஞ்சம் சிரப்பு திக்காக ஆரம்பிக்கும். அகெயின் இந்த ரோஸ் சிரப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மூடை அப்லிஃப்ட் பண்ணும். இதில் இருக்க தெரப்பட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளோதான்ட்டு இல்லை, அவ்வளோ இருக்குது. இப்போது இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிறப்ப கொஞ்சம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணாங்க போகிறோம். ஸோ தட் அந்த சுகர் அகெயின் கிறிஸ்டலைஸ் ஆகாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றுனா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கம்பி மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும், சிங்கிள் ஸ்டாண்டு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் அந்த சிரப்பை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஏர்டைட்டாக இருக்கணும், ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 to 3 months வரைக்கும் இந்த சிரப் அப்படியே இருக்கும். கலர் பார்க்கவே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இதோட ஸ்மெல் சொல்லவே முடியல, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இது ரியல் ஃப்ளேவர். இப்போது இதை ஒரு 4 spoons பாலோட 1 tumbler பாலோட சப்ஜா சீட்ஸோடு ஆட் பண்ணி ரோஸ் மில்க் பண்ணலாம். ஒரு லெமன் கலந்து லெமன் ஜூஸ் லெமனேட் பண்ணி குடிக்கலாம். இல்லாட்டி குல்ஃபி ஐஸ்கிரீம்ஸ் பண்ணலாம். ஐஸ்கிரீம்ஸ்க்கு மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபலூடாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதில் மூட் அப்லிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணும் மைண்டை. ஸோ இதெல்லாம் வீட்டில் பண்ணி கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.